சார் சொல்லுங்க. நான் சார்னு சொல்றேன். சார் ஹலோ சத்தமா வரல. பூரா தேவாங்க மாதிரி வராது இருக்கீங்க. ஹலோ ஓகே. இப்போ வந்து நான் ஏன் வந்திருக்கேன்னா என்னை தெரிஞ்சவங்க இதுல பாதி பேர் இருக்கீங்க. நம்ம சேடோ நிறுவனத்தை பத்தி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சுற்றுப்புற சூழல் மேம்பாடு, இப்ப நீங்க எங்க பார்த்தாலும் உங்க வேலை பின்னணி வந்து தூய்மைப்படுத்துவது, சுகாதாரம் பேணுவது, இந்த வேலைகள்ல தான் உங்களுடைய கவனம் பூராமே அதிகமா இருக்கா. அந்த அம்மா சொன்னாங்க, இவரும் நம்ம சுய உதவி கொடுத்தாங்க, இங்க பூச்சி நிறைய வீட்டை சுற்றி அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தினுடைய இவங்களுடைய கருத்துடைய அடிப்படையில யாராரு இதுல தேவாங்க பார்த்துருக்கீங்க? தேவாங்க பார்த்தவங்க கை இருக்கணும். பாப்பா எங்க இருக்கு எங்க இருக்கு? ரோட்டை கிராஸ் பண்ணோம். சரி, எறும்பு தண்ணி யாராவது பாத்தீங்களா? எறும்பு தண்ணி உடும்பு, தவளை, பாம்பு, சரி, இத பூராத்தையுமே நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இவைகளை எல்லாம் அழிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன் தேவாங்க இல்ல தேவாங்க வந்து கூடிய பூச்சி இனங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரே இனம் தேவாங்கு. சரியா? இப்ப நம்ம காடு வயல்ல தெரியுற பூச்சி, அதுல எல்லா பூச்சியும் கெடுதற்கார பூச்சி இல்ல, சில நல்ல பூச்சிகளும் இருக்கு. அந்த நல்ல பூச்சிகள் மூலமாக விவசாயம் பெருகும். தீமை தரக்கூடிய பூச்சிகளை அதை அழிக்கிறதுனால இந்த தாவரங்கள், செடி கொடிகள், மலைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். அதனால இந்த தேவாங்க பாரு, தேவாங்க மாதிரி இருக்கா, இப்ப பாரு புள்ளப்பத்து இருக்கா, தேவாங்க மாதிரி இருக்கா இப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்துறோம். ஒரு சில சமுதாய அமைப்புகள் என்ன செய்யறாங்க, இந்த நரிக்கொம்பு, தேவாங்க, தாயத்து அதுதான் சொல்லி அந்த இனங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அழிச்சா நாம எல்லோருமே அழிந்து போவோம். காடுகள் அழிந்து போகும், தோட்டங்கள் அழிந்து போகும், விவசாயம் பெருகாது. அப்ப இந்த தேவாங்குங்கிற ஒரு அரிய இனம் வந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லை எடுத்தாலும் அதை தொல்லை கொடுத்தாலும் நம்மளை கையெழுத்து என்ன செய்யும்? தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த தேவாங்க வந்து நம்ம பஞ்சாயத்து அளவுல எல்லாருக்கும் தகவல் கொடுங்க, அதை பாதுகாக்க கொடுங்க. இது பத்தி யாராவது அவதூறு பண்ணாலோ, அதை கொடுமைப்படுத்தினாலோ வனத்துறை மற்றும் காவல்துறை மூலமாக நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். இது அகில உலக அளவில் இதனுடைய கருத்துக்களை எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து WWF இந்தியா அப்படிங்கிற உலக சுற்றுச்சூழல் அமைப்பின் மூலமாக இந்த திட்டத்தை பற்றி விரிவாக செயல்படுறாங்க. நாங்க பள்ளிகள், கல்லூரிகள், ஸ்கூலு, கிராமங்கள், வேட்டையாடுகிற சமுதாய அமைப்புகள் இவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த இனத்தை பாதுகாப்பதற்காக சேடோவும் WWF இந்தியா என்ற அமைப்பும் இணைந்து நம் பகுதியில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது விஷயமாக ஏதாவது தகவல் வேணும்னாலோ, இதை யாரும் அச்சுறுத்தினாலோ, இல்லை எங்கேனும் விபத்துகளால் அந்த இனங்கள் அழியும் நிலையில் இருந்தாலோ வனத்துறைக்கோ எங்களுக்கும் நீங்கள் உடனடியாக தகவல் தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் இந்த வாய்ப்புக்கு உண்மையிலேயே நமது பஞ்சாயத்து அமைப்பு இந்த கூட்டத்தை நான் எதிர்பார்த்து வந்ததை விட மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு நிலை அதிகாரிகள் நம்மளிடையே இருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள். இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது. நாங்களும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நாங்கள் இப்பொழுது முன்மொழிவு செய்து எடுத்து நடைமுறைப்படுத்த உள்ளோம். அவமையும் உள்ள திட்டங்களில் உங்களோடு பங்கேற்புகள் அதிகமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் நீங்கள் சேடோ நிறுவனத்தின் மூலமாக கலந்து பெறலாம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பெறலாம், முன்னேற்றலாம். சிறுதொழில் வாய்ப்புகள், தொழில் பயிற்சி வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து இதையெல்லாம்